நாளிலும் கூட கர்த்தர் உணர்த்தி சொன்னதான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளட்டும். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஒரு வாசியங்களே. நமக்கு ரொம்ப அறிமுகமான அறிந்த வார்த்தைகள். கர்த்தரை சேவிக்கிற உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாய் தேவன் தம்முடைய மனிதர்களை இந்த பூமியிலே தெரிவு செய்து அவர்களை ஆசீர்வாதமானவர்களாய் பிறருக்கு பயன்படுத்துவதோடு அவர்களுடைய வாழ்வே ஒரு ஆசீர்வாதமான செய்தியாய் அவர் ஏற்படுத்துகிறார். அப்படிப்பட்ட அவருடைய வாழ்வே ஆசீர்வாதமான செய்தியாக ஏற்படுத்தப்படுதல் என்று சொல்வதில் பல தேவ மனிதர்களை நாம் சொல்லலாம். அதிலே ஒரு விசேஷித்த பாத்திரம் குறிப்பிட்டு சொல்கிற அநேக விசேஷமானவர்களில் யோசுவாவுடைய வாழ்க்கை ஒன்று. நான் எனக்கு தியானம் போன அந்த போக்கில் நான் தியானித்த போது ஒரு காரியம் என்னுடைய மனதில் பட்டது. அது எந்த அளவுக்கு சரியோ தெரியல, ஆனால் அந்த விதத்தில் எனக்கு ஒரு தியானம் போனது. யோசுவா சொல்கிற நானும் என் வீட்டாரும் என்று சேர்த்துக் கொள்கிறார் பார்த்தீங்களா? இதை நிறைய பேர் சொல்ல முடியாது. இதை சிலர் தான் சொல்ல முடியும். வேதத்தில் கவனிப்பீங்கன்னா, பக்தி என்பது தெரிந்தெடுத்தல் என்று சொல்லுவது அந்த நபர்களுக்குள் மாத்திரம் இருந்தது, அவர்களுடைய வீட்டாருக்குள் இருந்ததா என்பதை சொல்ல முடிகிறதில்லை. ஆரோனுக்குள் இருந்த பக்தி அவருடைய வீட்டிற்குள் அல்லது குமாரர்களுக்குள் இருந்ததா என்பது சொல்ல முடியவில்லை. சாமுவேலுக்குள் இருந்த பக்தி சாமுவேலின் குமாரர்களிடத்தில் இருந்ததா என்று சொல்லி பார்த்தால் சொல்ல முடிகிறதில்லை. யோபு பக்தனுக்குள் இருந்த பக்தி யோபுவின் மனைவி இடத்தில் இருந்ததா, லோத்துக்குள் இருந்த பக்தி லோத்தின் மனைவிக்குள் இருந்ததா, சொல்ல முடியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இவ்வளவு எதற்கு நம்ம எங்கெல்லாம் போயிட்டு வந்தோம்? யோசுவாவுக்குள் இருந்த பக்தி அல்லது யோசுவாவின் அறிக்கை, அந்த ஸ்டேட்மெண்ட், இதே விஷயத்தை யோசுவாவை நடத்தின யோசுவாவின் ஆவிக்குரிய தலைவனாய் இருக்கிற மோசேயால சொல்ல முடிந்ததா? அப்படியானால் சில விசேஷித்த பாத்திரங்கள் என்கிற வரிசையில இந்த யோசுவா தான் கர்த்தருக்கு பக்தியா இருந்தது மாத்திரமல்ல, தன்னை ஜாக்கிரதையாய் தேவனுக்கு முன்பாக நிறுத்தினது மாத்திரமல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் கூட கொர்நேலியு வீட்டாரோ அனைவரோடும் அவர் ஆராதித்து வந்தார், பக்தியா இருந்தார். அதே போல பிலிப்பி பட்டணத்து ஜெயிலர், சிறைச்சாலைக்காரர், அவரும் என்ன செய்கிறார்? வீட்டார் அனைவரோடும் கூட கர்த்தரை என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இந்த ஸ்லாக்கியம் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஜபம்னே தலையில துணியை போட்டு முக்காடிட்டு ஜபிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமைகளில் குடும்பத்தினர் இருக்கிறார்கள், நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய குடும்பத்தை அந்த மேன்மை உங்களுக்கு தெரியல. உங்க வீட்டில் ஒரு கிறிஸ்தவ பாட்டை வைக்க முடியாது. ப்ரோக்ராம்ல வர்ற டிவியில வர்ற இதுல எதிலையாகிலும் இயேசு என்று பெயரே கேட்டாலே அந்த சேனலை மாத்து அல்லது டிவி ஆஃப் பண்ணு என்று சொல்லக்கூடிய சத்தம் உங்க வீட்டில் வரல. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேருக்கு இந்த மேன்மை தெரியல, நிறைய பேருக்கு இது தெரியல. இதை ஏதோ சாதாரணமானதா எடுத்து கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியமான தருணங்களை மட்டமாய் நினைக்கிறார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டார் அனைவரோடும் கர்த்தரை ஆராதித்தல் என்று சொல்லுவது அவ்வளவு ஆசீர்வாதமான செய்தி. ஆனால் இன்றைக்கு நான் அதை குறித்து நான் அதிகம் பேசவில்லை. இந்த மனிதனாகிய யோசுவாவைத்தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இந்த மனிதனாகிய யோசுவா. ஏனென்றால் இந்த குடும்பமாய் கர்த்தரை தேடுதல் என்பதில் மேன்மை என்று சொல்லி பார்ப்போம் என்றால், ஒருவர் தனித்து நடப்பதிலும் 2 பேர் இணைந்து நடப்பது எவ்வளவு பலனாயிருக்கும். சமீபத்தில் ஒரு டிராவல், ஒரு 1.5 மணி நேரம், அதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக ஒரு டிராவல் பண்ண வேண்டிய நேரத்தில் பேசிக்கொண்டு வந்த முடிவில் என்னோடு வந்த சகோதரர் சொன்னாங்க, டிராவலே தெரியல, நம்ம ரொம்ப சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம் அப்படி சொன்னாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். 2 பேர் இணைந்து நடப்பதில் எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை யாருக்கு தெரியாது தெரியுமா? இதை அனுபவிக்க முடியாது. இதை நல்லா அதோடைய பிரச்சனையை, அதோடைய மேன்மை யாருக்கு புரியும்னா தனிச்சு நடக்கிறவங்களுக்கு புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே தூரத்தை தனிச்சு டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும்.
ஆம், சில நேரங்களிலே குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கிற உங்களோடு கைகோர்த்து ஒரு விஷயத்தில் ஐக்கியப்படுகிற ஒரு நிலைமை இருக்கும் என்று சொன்னால் அதை மேன்மையாய் கருதுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா அதை குறித்து பேசுறார். நான் அதை குறித்த தியானத்திலே முடிவாக ஒன்றை யோசித்தேன். அந்த அந்த யோசனை என்னவென்றால், எதெல்லாம் தான் ஒரு இளைஞனாய் இருந்து முதிர் வயதுள்ள தலைவனாக அங்கே மோசே என்கிற அந்த பெரிய தேவ மனுஷனை உற்று உற்று கவனிக்கும் போது எதெல்லாம் அங்கே தவறுதலாகவும் குறைவாகவும் காண்கிறதெல்லாம் எதெல்லாம் என்று இந்த யோசுவா பதித்துக் கொண்டார். அதுல மேஜரா மோசேயினுடைய குடும்ப வாழ்வு, மோசேயுடைய குடும்ப வாழ்வு அதிகமாய் பாதிக்கப்பட்டிருந்தது. எந்த விதத்தில் என்று சொல்லுவோம் என்றால், மோசேயுடைய பக்தியோடு இணைந்து செல்லவில்லை. நான் அதை மற்ற நேரங்களில் நான் அதை அதிகமா பேசுறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யோசுவாவை தான் இன்னைக்கு பேசுவேன். அவருடைய குடும்ப வாழ்வில் முதல் காரியம் இணைந்தே இருக்கவில்லை, அதிகமாய் பிரிந்திருந்தார்கள். அவர் அங்க மீதியானில் இருந்தார், அங்கே கண்டு திருமணம் செய்து அங்கே செட்டில் இருக்கிறார். ஆடுகளை 40 ஆண்டுகள் மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அங்கே குமாரர்கள் பிறந்தார்கள். அப்படியே மேய்ச்சிட்டு வர்ற நேரத்துல ஓரே பண்டை வர்றார், ஆண்டவரை பார்க்கிறார். ஆண்டவர் வேலையா சொல்லி வித் ஹிஸ் மிஷன் காட் சென்ட் ஹிம் டு எஜிப்ட். அங்க போய் வேலை ஒரு வேலை கையில் இருக்கு. அந்த வேலை அப்பொழுது தன்னுடைய மனைவியை அவன் அங்கே கூட்டி செல்லவில்லை. வசனம் தெளிவா சொல்லுது, அவங்கெல்லாம் அங்கேதான் இருக்கிறாங்க. பிள்ளைகள்லாம் அவங்க எங்க வர்றாங்க, திரும்பி வந்தபோது அவங்களை சந்திக்க ரகுவேல் கூட்டி கொண்டு வருகிறார். அப்ப அது வரைக்கும் அற்புத அடையாளங்கள், வாதைகள் இதெல்லாம் இது பண்ணல. சோ பெரும்பாலான சிறப்பான தருணங்களில் மோசேயுடைய மனைவி கூட இல்லை. மாத்திரம் இல்ல, விசுவாசத்தில் கூட நல்ல ஒரு மனதோடு அவர்கள் கடந்து செல்லவில்லை என்பதெல்லாம் நிறைய பைபிள் ஸ்டடியில நிறைய காரியங்கள் அதுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் கவனித்து இந்த யோசுவாவுக்குள் இந்த சில நம்ம நடத்துகிற தலைவர்கள்ட்ட கூட நெகட்டிவ் லெசன்ஸ் படிக்கலாம். நெகட்டிவ் லெசன்ஸ் படிக்கலாம். அப்படி பரிசுத்தவான்களை அவங்களுடைய படிப்பினைகளை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க சொல்ற போது சொல்லுவாங்க, நான் எங்க பாஸ்டர்ட்ட இருந்து நெகட்டிவ் படிக்கல. நிச்சயமா என்கிட்டையும் சில நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஒரு நாளும் தயவு செய்து அதை படிச்சிடாதீங்க. ஆனா பாசிட்டிவ்ஸ் இருக்குது, அதை நல்லா படிங்க, பின்பற்றுங்க. அதை பரிசுத்தவான்கள் அதை சொல்லிடுறாங்க. இந்த யோசுவாவும் அதை செய்திருக்கிறார், சிறப்பா இதை செய்திருக்கார். அதனாலதான் அவரால் சொல்ல முடிஞ்சது. யோசித்து பாருங்களேன், மோசேக்கு அப்புறம் அவருடைய குமாரர்கள் 2 பேரையுமே பின்னாட்கள்ல பேரே தெரியல. கெர்சோம் பேரே தெரியல. எனக்கு அன்பானவர்களே, வீட்டார் அனைவரோடும் கர்த்தரை தேடுகிற அந்த விசுவாசத்தை பயிற்சி பண்ணின ஒரு நல்ல பரிசுத்தவான் இந்த யோசுவா. இந்த யோசுவாவுடைய வாழ்க்கை அப்ப எப்படி சிறப்பா இருக்கணும்? அப்ப யோசுவாவுடைய அந்த பயிற்சி பெற்ற அல்லது பயிற்றுவிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை என்பதின் சில சிறப்பு அம்சங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அந்த பிராக்டிஸ், அந்த வழியான பயிற்சி நமக்குள்ளும் இருக்கும் என்று சொன்னால், நாமும் நம்முடைய குடும்பமும் அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமான அந்த வார்த்தை சேவித்தல் என்கிற வார்த்தை, அது ரொம்ப முக்கியம். சேவித்தல் என்கிற வார்த்தை, இது ஒரு எஜமானிடத்தில் கொடுத்த வேலையை செய்வது மாத்திரமல்ல. இது மேக்சிமம் புரியணும்னு சொன்னா உங்களுக்கு இந்த விலங்கினங்களை கவனிச்சீங்கன்னா புரியும். இந்த விலங்கினங்களை கவனிச்சு இது பண்ணீங்கன்னா புரியும். மாடு, காளைகள், கழுதைகள் வேத காலத்திலும் சரி இன்றைக்கும் சரி, அது கடினமான உழைப்புக்கு, உண்மையான எஜமான் விசுவாச உழைப்புக்கு அடையாளமா இருக்கிறது. அப்படித்தானே? நாய் என்று சொன்னால் அது known for its gratefulness, நன்றி உணர்வுக்கு அது என்ன செய்து, அது அடையாளமா இருக்குது என்று சொல்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்த வேலையை செஞ்சுட்டு அது பாட்டுக்கு போயிடாது. வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம். மனுஷனை பாருங்களேன், அதுல இருந்து பயங்கர வித்தியாசம். 5 மணி, என்ன கிளம்பிட்டீங்க, 5 ஆயிருச்சு, இனி ஓ வேலையில இருக்க முடியாது, நான் போயிருவேன். ஆனா அப்படி இல்லை நாய், அப்படி இல்லை வளர்க்குற காளை. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், வித்துட்டாரு. அந்த காலை கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி அவங்க கூட கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போயிட்டார் வாங்கினவர். திடீர்னு அவர்கிட்ட அப்படி ஒரு பார்த்துட்டு அப்படி பெர்மிஷன் கேட்ட மாதிரி கேட்டு வந்து இவரை பார்த்துட்டு அவர் முன்னால முழங்கால் போடுது, என்னை ஏன் விற்கிற, நான் உங்ககிட்டே இருக்கிறேனே அப்படின்னு ஒரு வீடியோ. அன்பானவர்களே, இந்த வகையிலான வாழ்வை கர்த்தர் இந்த வார்த்தையில் உணர்த்துகிறார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படின்னா டைம் ஃபிக்ஸ் பண்றது இல்லைங்க. நான் உமக்கு என்னெல்லாம் செய்வேன் கேட்டுக்கங்க ஆண்டவரே, இந்த நேரம் தான், இதை தாண்டி இடையில என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் பார்க்குற வேலை ரொம்ப பிஸியான வேலை, அந்த நேரத்துலலாம் நீங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. எங்க ஓனர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளு, அந்த நேரத்துல நான் எங்களை மாதிரி ஆட்கள் பாஸ்டர்ஸ் கால் பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னா நியாயம். ஆனா ஆண்டவர் கால் பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னா
ஆண்டவர் நம்ம கூட டீல் பண்ணக்கூடாதுன்னா, ஆண்டவரே இன்னைக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ற நாள், என்கிட்ட எந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ற நாள், இன்னைக்கு எதுவும் வச்சுக்கிடாதீங்க, செமஸ்டர் இன்னைக்கு, ஜபம் கபமா தூர போயிருங்க, அதெல்லாம் எதிர்பார்க்கவே பண்ணாதீங்க. நோ, அப்படி செய்ய முடியாது. சேவித்தல் என்பது லைஃப் கமிட்மெண்ட்டுங்க. அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றால் டைம் ஃபிக்ஸ் பண்றதில்லை. அந்த வார்த்தை ஒரு குறிப்பிட்ட தருணங்களை கர்த்தருக்கு கொடுப்பதோடு முடிந்து போகிறதில்லை. நாம என்னெல்லாம் விரும்புகிறோமோ, எப்பெல்லாம் விரும்புகிறோமோ அப்பெல்லாம் கர்த்தர்ட்ட போறதோடு இல்லை. அது அல்ல. சேவித்தல் என்பது உமது வேலையில் இருக்கிறேன், ஐ ஆம் இன் யுவர் சர்வீஸ், ஆல்வேஸ், எனி டைம் ஐ ஆம் இன் யுவர் சர்வீஸ். நான் வேலையில் இருக்கிறேன், டியூட்டியில் இருக்கிறேன். அதைத்தான் சின்ன சாமுவேல் சொல்றாரு, கர்த்தாவே சொல்லும், ஐ ஆம் அவைலபிள் ஆல்வேஸ். அதான் அதுக்கு உள்ள பதிலே. எந்த நேரமும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே, இதுக்கு இடையில தங்கு தடை கிடையாது என்று சொல்கிற ஒரு உணர்வு இதற்குள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படிப்பட்ட யோசுவாவின் அந்த ட்ரெயின்டு லைஃப், யாத்ராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 14 வாசிங்களேன். யோசுவாவின் முதல் அவருடைய வாழ்க்கை பற்றிய அந்த சிறப்பான காரியம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடை யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடையை யுத்தம் பண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோசுவா யுத்தம் பண்ணுகிறவன். Joshua is a warrior. Joshua is a warrior. யுத்தம் பண்ணுகிறவன். ஒரு யுத்தம் பண்ணுதல் என்கிற சூழ்நிலை வந்தபோது யோசுவா யுத்தத்தை நடத்துகிற யுத்த வீரனாய் அங்கே நிறுத்தப்படுகிறார். இதற்கு முன்னால யோசுவாவை குறித்து சொல்லும் போது, பொதுவாகவே யோசுவாவை பற்றிய அறிமுகம் என்றால், மோசே எங்க இருக்கிறாரோ அங்க இருப்பார், யோசுவா அங்க இருக்கிறாரோ அங்க இருப்பார். யோசுவா மலையில ஏறி போறாரு அப்படின்னு சொன்னா இவர் என்ன செய்வார்? மலை அடிவாரத்துல எங்கோ ஒரு இடத்துல இருப்பார். இந்த மலையில கூட போறாராம், அதனால இவருக்குன்னு ஒரு பிளேஸ், ஒரு இடத்துல இருப்பார். எனக்கு ஞாபகம், ஒரு நாள் பிரதர் ஈசாக் சொன்னாரு, ஒரு இருந்த இடம் ரொம்ப வித்தியாசமான இடம், அங்க தண்ணி செடி வேற எதுக்கும் வாய்ப்பு இல்லை. 40 நாள் 40 நாள் மேல கூட ஆண்டவர் கூட இருந்துட்டார் மோசே, கீழே ஜனங்களுக்கு மற்ற எல்லாம் இருந்துச்சு. அவர் சொன்னதுல இருந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆரோனையும் கூட்டிட்டு வான்னு சொன்னார் ஆண்டவர், அவர் எங்க இருந்தாருன்னு தெரியல. இப்படி அதுக்குள்ள சில மிஸ்ட்ரிஸ் உள்ள போனோம்னு சொன்னா நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த யோசுவா ஒரே ஒரு காரியம் தான் சொல்ல முடியும், மோசே எங்க இருந்தாரோ அவங்க, அவர் மேல ஆண்டவர் கூப்பிட்டுருக்காரு 40 நாள், அதுக்கு கூட என்ன செய்ய முடியாது, விட்டுட்டு போக முடியாது. போயிட்டு பார்ப்போம் நமக்கு எங்கன இடம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். அவர் ஆன் டியூட்டியில் இருக்கார், அவ்வளவுதான். கர்த்தருடைய சர்வீஸ்ல இருக்கார். எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பின்னால உள்ள ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து சொல்லும் போது, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான் அப்படி இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்திலுமே வேற வேற டியூட்டியில இருந்தாலும் பிரியாது இருப்பார். அவர் தான் விஷயம். சேர்ந்தே இருப்பார், ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டியவங்களோட ஐக்கியப்பட்டே இருப்பார். அந்த ஆவிக்குரிய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அதோடு கூட நேரம் வரும்போது அந்தந்த வேளைகளில் யோசுவா யுத்தம் செய்கிற மனுஷனாய் இருப்பார். நம்முடைய வாழ்விலும் கூட ஒரு வாரியர் ஸ்பிரிட் ஒன்று இருக்கணும், ஒரு போராடும் குணம், யுத்தம் செய்யும் குணம் இருக்கணும். எதிர்த்து வருகிற போராட்டங்களை, எதிர்த்து வருகிற தீமைகளை, இந்த அமலேக்கு என்பது ஒரு மோசகரமான தீமை. இந்த அமலேக்கு என்பது ஒரு மோசகரமான தீமை, இந்த உலகம் கொண்டு வருகிற தீமை. அதிலும் மாமிசத்தோடு இணைந்து வருகிற, நம்மோடு எந்நாளும் போராடுகிற ஒரு தீமை. இந்த மாமிசமாகிய இதை தூண்டிவிட்டு இதோடு இணைந்து, மற்ற உலகத்தில் சோதனை எல்லாம் நம்மளை தள்ளி இருக்கும், மற்றதெல்லாம் நம்ம தள்ளி இருக்கும். இந்த மாம்சம் என்பது நம்ம ஒட்டியே இருக்கும், நம்ம அதை பிரிய முடியாது. இது கூட இருந்து சோதிக்கிற அந்த சோதனை இருக்கு பாருங்க. இது ஆண்டவர் இயேசுவை முதல்ல சோதிக்கும் போதே சாத்தான் இந்த மாம்சத்தின் தேவைக்கு அடுத்த விஷயத்துல தான் சோதிக்கிறார். இந்த மாம்சத்தின் தேவைக்கு அடுத்த விஷயத்துல, இந்த மாம்சம் எந்த நேரம் ஒரு முள்ள போல குத்திக்கிட்டு சோதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய, ஜெயிக்க வேண்டிய ஒரு எதிராளி, ஒரு ஆவிக்குரிய எனிமி, ஸ்பிரிச்சுவல் எனிமி. நீங்க உடனே அதை என்ன செஞ்சிடாதீங்க, மனுஷிக எனிமியா வச்சு பார்த்து
நல்ல சாப்பாடு போடாம, நல்ல பராமரிக்காம, ஏற்ற நேரத்தை தண்ணி குடிக்காம, குளிக்காம, சிலர் அப்படிலாம் ட்ரீட் பண்ணிடுறாங்க. இந்த மாம்சத்துக்கு என்னன்னா எதிராக இது பண்றாங்களாம். இதை சரீர ஒடுக்கம் வேதம் பேசுகிறது இல்லை. இந்த சரீரத்தை ஒடுக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறதில்லை. உங்களுக்கு தேவைன்னு சொன்னா எதை குறைக்கணும்னு டாக்டர் சொல்றாங்களோ அதை குறைங்க. ஆமா, அல்லாமல் ஆவிக்குரிய பார்வையோடு என்ன செய்ய வேண்டாம். சரீர ஒடுக்கம் அது எந்த பிரயோஜனத்தையும் உண்டாக்காது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு வசனம் சொல்லுது. அது எந்த பிரயோஜனத்தை உண்டாக்காது. ஆவிக்குரிய நிலைமையில ஆவியினாலே மாம்சீக எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டும். ஆவியினாலே மாம்சீக பலனை விட ஆவிக்குரிய உள்ளார்ந்த மனுஷன் பலன் பெற்றவனாய் இருந்தாதான் அடக்க முடியும். ரெண்டு மனுஷன், குறிப்பா ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அந்த ரொம்ப அழகான டிஸ்கிரிப்ஷன் ரெண்டு பற்றியும், மாம்ச மனிதன், ஆவியின் மனிதன், இந்த ரெண்டு மனுஷனுடைய போராட்டத்தை குறித்து சொல்லுது. அப்ப ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீ மேற்கொள்ளணும், அடக்கணும் மாம்சத்தை அப்படின்னு சொன்னா, நிச்சயமாய் இந்த ரெண்டுல யார் பலவான்களா இருக்கணும்? பலவானா இருக்கவே ஜெயிப்பான். நம்ம மாம்சத்தையே பலப்படுத்தி அதனுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றி ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிருப்போம்னு சொன்னா, நான் சொல்றது நீங்க என்ன கேஜியில் இருக்கீங்களோ, என்ன சைஸ்ல இருக்கீங்களோ அதை பொறுத்து அல்ல. நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்கலாம், ஆனா மாம்சத்தை மனுஷனும் ஆவியின் மனுஷன் என்ற கம்பேரிசன்ல உங்க மாம்ச மனுஷன் பயங்கர பலவானா இருக்கலாம். நீங்க எந்த அளவிற்கு ஆவியின் மனுஷனை பலன் ஊட்டி இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு நல்ல ஆவிக்குரிய மனுஷனை ஃபீட் பண்ணி வசனத்திலையும் ஜபத்திலையும் தேவ சமூகத்துல பாதத்துல தரித்திருந்து கர்த்தருக்கு பிரியமான வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்தி இருப்பீங்கன்னா, மாம்சம் மனிதன் எழும்புகிற அதை செய்யலாம், இதை செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு எண்ணம் வரும்போது, ஏய் சும்மா அப்படி லேசா ஒரு அதட்டினா போதும், உங்களை ஆவிக்குரிய மாம்ச மனிதன் புஸ்ன்னு உட்காந்துருவான். நம்ம தான் அதை பலப்படுத்திக்கணும், கல்டிவேட் பண்ணணும். இது எப்படினால? சரியான ஜபம், தியானம் பண்ணுங்க. இப்படித்தான் உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதனை நீங்க ஃபீட் பண்ண முடியும், பலப்படுத்த முடியும். பலனா இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனால மாம்சீக கிரியை ஈஸியா அடக்கி போட்டுடலாம். நோ 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 நோ, அது நம்மை கரைப்படுத்தி விடும், அதை அசுத்தப்படுத்தி விடும். இது ஒரு அசுத்தமான பார்வை, இது இனிமே இருக்கக்கூடாது. உடனே அங்க ஒரு கரெக்ஷன் உண்டாயிரும். ஒரு அசுத்த சிந்தனை அப்படி உள்ள வந்து விழுந்த உடனே ஆவிக்குரிய மனுஷனை சரியா, சங்கீதக்காரர் 119 சொல்றாரு பாத்தீங்களா, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். வார்த்தை உள்ள இருதயத்துல ஏற்கனவே இருந்துச்சுன்னு சொன்னா, பாவம் வரும்போது என்ன செய்யும்? அது காட்டும். ஹல்லேலூயா. அழுக்கு பட்டதுக்கு அப்புறம் அப்ளை பண்ற சோப்பை தான் நம்ம மனுஷன் பார்த்து வச்சிருக்கான், கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். ஏதாவது சோப்பு இருக்கா, இந்த சோப்பை போட்டீங்கன்னா அழுக்கே ஒட்டாது, அழுக்கு வந்த உடனே அது இப்போ துரத்திரும், வரவே ஒட்டாது, அப்படிதான் இருக்கா? ஆனா அழுக்கு வர்றதுக்கு முன்னால அழுக்கு வந்தாலே அடிச்சு துரத்துற ஒரு சோப்பு ஆண்டவர் இங்க சொல்றார். வாக்கை இருதயத்தில் வைத்து வச்சுட்டீங்கன்னா பாவம் செய்யாதபடிக்கு, அதே பாவம் வந்தோன்னா எஜெக்ட் பண்ணிடும். அந்த சிந்தனை வரும்போது அது புறந்தள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த யுத்தம் செய்யறதுக்கு பலம் தேவை, பிராக்டிஸ் தேவை. அதைத்தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். சும்மா எல்லாரும் யுத்தத்துக்கு போக முடியாது, பலம் தேவை. பலவானாகிய யோசுவா, a warrior Joshua should be a strong one. ஒரு ஸ்ட்ராங்கான பலவானா இருக்கணும், மாத்திரம் இல்ல ட்ரெயின்டு ஒன்னா இருக்கணும், பயிற்சி பெற்றவனா இருக்கணும். அந்த முதல் யுத்தத்திலே ஜெயித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, யோசுவா மட்டும் ஜெயிக்கல, நமக்கு நல்லா தெரியும். ஒரு நல்ல கூட்டணி, ஒரு பார்ட்னர்ஷிப். யாரெல்லாம் அதுல இருக்காங்க? இவர் யங் மேன், இவர் 40ல இருக்காரு, 40ஸ்ல இருக்காரு. மேல பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. மோசே இருக்கிறார், 80+ இருக்கிறார். அடுத்தது ஆமா, ஊரும் ஆரோனும் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே மோசைக்கு மேல மூத்தவங்க, மோசையை விட மூத்தவங்க. அப்போ வயசான அந்த சீனியர்ஸ் அவங்களோட இங்க ஒரு இளம் வயது. இப்போ அந்த 3 சீனியர்கள் மட்டும் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. கடவுளுடைய அந்த பார்ட்னர்ஷிப்பை பாருங்க, அவர் இணைக்கிறத பாருங்க. அவ்வளவு சீனியர் 3 பேரு, அவங்களோட ஒரு 40 வயது இளைஞன். இது ஒரு டீம், இது ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி ஜெயிக்கும். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நம்ம டீம்ல எல்லாத்துலயும் ஒரு இளைஞர் ஒருத்தரை வச்சுக்கணும்.
அப்பதான் அவங்க எப்படி சிந்திக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். உண்மை, நல்ல விஷயம். ஆண்டவர் எல்லாத்துலயும் பக்கா பாடம் பைபிள்ல வச்சிருக்காரு, பக்கா பாடம் வச்சிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவங்க ஞானமும் இவங்க வேகமும் வேணும், இணையணும் இல்லையா? ஸ்தோத்திரம். அவங்களுடைய பொறுமையும் இவங்களுடைய ஆக்ரோஷமும், அந்த அக்ரெசிவ்னஸ் ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும், ரெண்டும் அவங்க உள்ள இருக்கணும். ஒரே தான் அவங்க விஷயத்திலே விட்டுட்டோம்னா விஷயத்தை யுத்தத்தை முடிச்சு வரக்கு 10 வருஷம் ஆக்கிடுவாங்க, 7-8 வருஷம் ஆக்கிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரத்தில் சொல்லுவாங்க, ஒன்று செய்வோமா, அரை மணி நேரம் சண்டை போட்டு அப்புறம் மீதியெல்லாம் ரெஸ்ட் எடுப்போமா, அப்படி பேசிடுவாங்க. அது வருஷக்கணக்காக இழுத்துட்டு போயிடும். அதனால் இவங்களுடைய ரெண்டும் டீம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிங்க அடுத்ததாக. இந்த யோசுவா வெறும் யுத்த வீரன் மாத்திரமல்ல, ஒரு எமோஷனல் பேர்வழி மாத்திரமல்ல, ரொம்ப அக்ரெசிவா பெற்ற பலனை அப்படியே பிரயோகப்படுத்துவர் மாத்திரமல்ல, இவர் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். தன்னுடைய விசுவாச தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தில் ஸ்ட்ராங்கான ஆள். என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் 9ஆம் வசனங்களை வாசிங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 7, 8, 9. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இது யோசுவாவும் காலேபும் சேர்ந்து சொன்னதான செய்தி. இது யோசுவாவும் காலேபும் சேர்ந்து சொன்னதான செய்தி. ஒரு இடத்துல கூட அவங்கள புகழ்ந்து பாராட்டலை. அதாவது விஷயம் இதுதான், உங்களுக்கு தெரியுன்றதுனால நான் பாட்டுக்கு அவங்க இவங்கன்னு கேட்டிருக்கேன். இந்த அவங்கன்னா யாரு? அவங்கன்னா கானானின் குடிகள். இப்ப இவங்க 12 பேரை, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு நல்ல இளைஞனாகிய தலைவனை, யுத்த வீரர்களாகிய இளைஞராகிய தலைவரை தெரிந்தெடுத்து 12 பேரை அனுப்பியிருக்காங்க. நம்ம கானானுக்கு போறோம், தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க, எந்த வழியா போகலாம், எந்த வழியா சண்டை போடலாம், என்ன செய்யலாம், பிளான் எல்லாம் பண்றதுக்கு ஏதுவா செய்தி சேகரிச்சுட்டு வாங்கன்னு சொல்றோம். ஆட்கள் எப்படி இருக்காங்க, அவங்க ஆயுதங்கள் என்ன வச்சிருக்காங்க, இப்படியெல்லாம் யுத்தம் சார்ந்த நிலைமையில போய் ஆராய்ந்துட்டு வர்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. போனா 10 பேர் சேர்ந்து சொல்றாங்க, உண்மையும் கூட அவங்க பயங்கர பெரிய சைஸ். நான் நேற்று ஒரு வீடியோ கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் அவங்க இந்த நல்ல சாப்பாடு, நல்ல ஆகாரங்கள் மனிதனுடைய சரீர வளர்ச்சியை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லி அதை ஒரு டாபிக் பேசினார். நான் ஒரு இனங்களை பற்றி அந்த ஸ்டடியில் படிச்சுட்டு இருக்கும்போது, பொதுவாகவே எந்த இடத்தில் நல்ல உணவுகள், நல்ல செழுமையான கொழுமையான உணவுகள், ரிச் ஃபுட்ஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல அது ஒரு தலைமுறை நல்லா சாப்பிட்டா மட்டும் போகாது. தலைமுறை அப்படி சாப்பிட்டு அந்த இடத்துல இது பண்ணும்போது அந்த சரீர வளர்ச்சி, சரீர வாகு என்பதெல்லாம் கூடுதலா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி, ஒரு இதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ அப்ளை பார்த்தோம்னா ரொம்ப கரெக்டாக இருக்கு. இன்னைக்கு அடுத்த நாள் மெசேஜில் இது பண்ணா, கானானின் குடிகள் ஏன் அப்படி செழிப்பா இருந்தாங்க? தி பெஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்டு. கானான் என்பது உலகின் மிகச் சிறப்பான கொழுமையான பகுதி, செழிப்பான பகுதி, பாலும் தேனும் ஓடுகிற என்கிற ஒரு அடைமொழி கொடுக்கக்கூடிய தேசம். ஸோ அதுல வசித்தவங்கன்னா சும்மாவா இருப்பாங்க? பெரிய பெரிய ராட்சதர்களை போல தெரியுறாங்க. பார்த்த உடனே இந்த 10 பேருக்கு பயங்கர அரட்டி ஆயிடுச்சு, பயங்கர பயம். இவங்களுக்கு பேச்செல்லாம் அதே தான் வருது. என்ன கேட்டீங்கன்னா 2 நாளைக்கு பார்க்குறவங்கலாம் தலைச்சுத்தோடைய இதை தான் பேசிட்டு பார்த்தா அரண்டுட்டாங்க. அதே தான் பேச்சு. அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஏனாக்கின் புத்திரரை பற்றிய புகழ்ந்து பேசுகிற பேச்சு தான் அந்த இடத்த நான் வசனம் நேரம் ஆகுதுன்றதுக்காக நான் ஸ்கிப் பண்ணுறேன்.
அங்க நீங்க வாசித்து பாருங்களேன், அவங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மூச்சுக்கு 300 தடவைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விடாம அவங்களே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, அவங்கள பத்தி பேச்சு இல்லை. இவங்க 2 பேர்ல கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். அல்லேலூயா. இதுதாங்க வித்தியாசம். இந்த 2 குரூப்புக்கும் உள்ள பார்வை வித்தியாசம். இவங்க ஃபுல்லும் கர்த்தர் கர்த்தர்ன்னு சொல்றாங்க. கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா கொடுப்பார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் தான் விஷயம். ஆனா அவங்களுக்கு 10 பேருக்கும் அவங்க உங்க சண்டைக்கு வந்தா கூட்டத்தை பார்ப்பாங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க இங்க, நம்மகிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க இப்படி பார்த்துட்டு, வேணாம் சண்டை போட வேணாம், ஏன்னா கூட இருக்காங்க, இப்படி போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் பார்க்கிற விதம் எப்படி? ஒரு சைடு கடற்கரை மணலத்தனையான கூட்டமா. நம்பர் என்ன போடலாம், எம்பிட்டு போடலாம் தெரியாது. ஆனா இவங்க கிட்ட கிதியோன் திரும்பி பார்க்கிறாரு, ஆண்டவர் தான் ஃபில்டர் பண்ணியிருக்கிறாரு. எவ்வளவு பேர் இருக்காங்களாம்? 300 பேர். 300 பேர், வேற ஒரு ஆயுதமும் இல்லை. அவங்க கையில் என்ன வச்சிருக்காங்க? தீவெட்டி, மண் சட்டி, மண் பானை, வேணும்னா பிபி ஊதிக்கலாம், எக்காலம் வச்சுக்கலாம். சம்பந்தமே இல்லாதது. கம்பேர் பண்ணா சண்டைக்கே போக முடியாது. கம்பேர் பண்ணானா இவங்க ரெடியா இருக்கிறாங்க. ட்ரைனிங்லாம் பாருங்க, என்ன சவுண்டு கொடுக்கணும். கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம், அதெல்லாம் பயங்கரமா. எனக்கு அதான் யோசனையா இருக்கு. வார்த்தையில மட்டும்தான் பட்டயம், கையில கூட இல்லை. அட கையில ஒரு பட்டயம் வச்சுக்கிட்டு கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் சொன்னா கூட பரவாயில்ல. கையில இருக்கிறது மண்சட்டி, எக்காலமும் இதுவும். மனுஷர் பார்க்கிற விதமாய் பார்க்கிறது இல்லை தேவ மனுஷன். தேவ மனிதனுடைய பார்வை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப கூட உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை செக் பண்ணிக்கலாம். என் கண்ணு மனிதன் பார்க்கிற மாதிரி இருக்கா? அப்ப நான் இன்னும் ஆவிக்குரிய நிலைமையில் வளரணும். என் தரிசனம் இன்னும் ரிஃபைன் ஆகணும். இன்னும் ஐ நீட் டு பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. இன்னும் நான் மறுரூபம் ஆகணும். ஆவிக்குரிய மனுஷனா மாறணும். காண்கிறதின்படி, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறேன். நான் மாற வேண்டும். என் பார்வை மாற வேண்டும். என் தரிசனத்தின் அந்த காட்சிகளின் அந்த வேகம் மாறணும். அதை நான் அப்ளை பண்ற அந்த முறை மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கண்ட உண்மைதான் அவங்க சொன்னது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒன்றும் பொய் சொல்லலை. பயங்கரமா ஹைட்டா இருக்கிறாங்க, ஏனாக்கின் புத்திரர் ராட்சதர்களா இருக்கிறாங்க. உண்மைதான் அவங்க கண்டது. ஆனா அது எது வழியா ஃபில்டர் ஆகணும்னா விசுவாசத்தின் வழியா ஃபில்டர் ஆகணும். காலேப் யோசுவாவுடைய பார்வையும் அதே தான் கண்டது. ஆனா இவங்களுடைய பார்வை தேவன் பேரில் உள்ள விசுவாசம் நிரம்பினதா இருந்ததுனால இவங்களுக்கு எது மேலோங்கி இருக்குன்னா அது உண்மைதான். ஆனா அதை பார்க்கிலும் பெரியவர் நம்மை போ சொன்னவர். அல்லேலூயா. அந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னவர். அதை பார்க்கிலும் பெரியவர். நான் வாட் ஐ see, அதை பார்க்கிலும் பெரியவர் என்னை போகச் சொன்னவர். ஆம் பிரியமானவர்களே, தரிசனம் விசுவாசத்தினால் ஃபில்டர் ஆகணும். விசுவாசத்தினால ஃபில்டர் ஆகலைன்னா, அதன் வழியா போகலைன்னா என்ன இருக்கும்? காண்கிறதே நம்ம தோற்றத்தில் இருக்கும், அதன்படி தீர்ப்பு செய்வோம். அது அவிசுவாசத்துக்கு எதுவானதா இருக்கும். விசுவாசமோ காண்கிறதின்படி செய்யாது. நாமோ எப்படிப்பட்டவங்க? காண்கிறதின்படி வாழ்றவங்க கிடையாது, விசுவாசத்தின்படி வாழ்கிறவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் காணாதவைகளை விசுவாசிக்கும். காண்கிற காட்சியையும் தாண்டி விசுவாசிக்கும். தூரத்தை பார்க்கும். சமீபத்தில் தோன்றுகிறத மட்டும் பார்க்கிறது அவிசுவாச பார்வை. இதனால இவங்களுக்கு என்ன ஆயிருச்சு? ஏகப்பட்ட அவிசுவாசம் தூண்டி, ஒரு சின்ன அளவுல ஒரு அவிசுவாச பீஸ் விழுந்தாலும் போதும், மொத்தம் சோழி முடிஞ்சிடும்.
சாப்பாட்டை கெடுக்க வேற ஒன்றும் பெருசாலாம் எதுவும் நடக்க வேண்டாம். பெருசாலாம் ஒன்றும் நடக்க வேண்டாம். ஒரு சின்ன பீஸ் தேவையில்லாத ஒன்று அங்க விழுந்தா போதும். நீங்க அவ்வளவு நேரம் கூட்டி பெருக்கி அழகா டேஸ்ட் ஆக்கி வைக்க நினைச்ச உங்களுடைய சாப்பாடு ஒரு சின்ன கசப்பு பொருள் ஒன்று அதுல விழுந்தா போதும். தேவையற்ற ஒரு ஆகாத ஒரு விஷயம் ஒன்று விழுந்தா போதும். விசுவாச வாழ்வையும் அப்படிதாங்க. ஒரு அவிசுவாச பயமுறுத்தலுக்கான எண்ணம் உள்ள விட்டுட்டீங்கன்னா போதும். எவ்வளவு பலனா கோட்டை கட்டி வச்சிருந்த விசுவாசமும் அடியும். இந்த 10 பேர் அதற்கு உதாரணம். ஆனால் யோசுவாவும் காலேபும் விசுவாசத்தை நிலைப்படுத்துகிறார்கள். அவங்களுடைய விசுவாசம் மிக பலமா இருந்தது. அதுவும் யோசுவாவுடைய விசுவாசம் மிக ஸ்ட்ராங்கா இருந்தது. 2வது பார்ட் அவருக்கு கொடுக்கணும்னு சொன்னா, இது முதல் பார்ட் அவர் தன்னுடைய விசுவாசத்தை செயல்படுத்தினார். 2வது பார்ட் ஒன்று யோசுவாவுடைய விசுவாச வாழ்க்கைக்கு இருக்கு. அதையும் கூட அந்த வசனத்தை வாசிங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம். யோசுவாவுக்கு வந்துருங்க. இப்போ யோசுவா 10ஆம் அதிகாரம் 12 14 வரை. இப்ப ரொம்ப வளர்ச்சி அடைந்த யோசுவா. அவர் இன்னும் ஊழியத்துல அனுபவம் வாய்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு தலைவனாகிய யோசுவா அதே விசுவாச வாழ்வில் வளர்ந்து 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 எங்க வரைக்கும் வந்திருக்காரு பாருங்க. ஒரு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். வாசிங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசோரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தில் யோசுவா வளர்ந்து 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 எந்த அளவுக்கு வந்துட்டார் பாருங்க. நம்ம விசுவாசம் வளரும். விசுவாசத்தை வளர்த்தணும். விசுவாசத்தை வளர்க்கணும். எந்த இடத்துக்கு வந்துட்டாராம்? ஒரு யுத்தம் செஞ்சிட்டு இருக்காரு. அதிலும் கண்ணா பின்னான்லாம் செயல்படுத்தலைங்க. அந்த விசுவாசம்னாலும் அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. எனக்கு ரொம்ப அழகா ஆவியானவர் அதுல என்ன தெளிவா அந்த ஒரு 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 பார்டர் ஒன்னை ஏற்படுத்தியிருக்காரு, அந்த அவுட்லைனை ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்லி, விசுவாசிக்கிறேன்றதுனால கண்ணா பின்னான் இஷ்டம் போலலாம் செய்யலை. அவர் என்ன அதுக்கு முன்னால உணர்ந்துக்கிறாருன்னா, எமோரியரை முறியடிக்க கர்த்தர் குறிச்ச நாள் இதுதான் முடிவு பண்ணிக்கிட்டார். முதல்ல தெரிஞ்சுக்கிட்டார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டதுனால இதுதான் தருணம், இந்த தருணத்தை விடக்கூடாதுன்ற தெளிவா இருக்கிறதுனால அவர் என்ன செய்யறாரு? அடுத்தது விசுவாசத்தின் அடுத்த கட்டத்துக்கு போறாரு. இந்த இயற்கைக்கு கட்டளை இடலாம். ஹல்லேலூயா. எடுப்புல செய்யல. நிறைய நேரம் நீங்களும் நானும் சில சமயம் ஓவர் விசுவாசத்துல உற்சாகத்துல இயற்கைக்கு டைரக்டா கட்டளை இடுறோம். அதனால அது பாட்டுக்கு சிரிச்சுட்டு அப்படியே தான் செய்யுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு அதுக்கு முன்னால, கட்டளை இடுறதுக்கு முன்னால ஒரு காரியம் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் கர்த்தர் குறிச்ச நாள். எமோரியருக்கு கர்த்தர் குறிச்ச நாள் இதுதான் என்பது அவருக்கு தெளிவாயிருச்சு. கட்டளை இடுறார். இந்த அளவுக்கு உள்ள விசுவாசம் வளரணும்னா அதை ப்ராப்பரா பயிற்சி செய்து விசுவாசத்தில் தேரணும், வளர்ந்திருக்கணும். அரிய பெரிய காரியங்களை யோசிக்கிறதுக்கு முன்னால, அதனாலதான் 2 பார்ட்டா நான் இதை பேசியிருக்கேன் உங்கள்கிட்ட. எப்படி சாதாரண நிலைமையில் காண்கிற விஷயத்தில் யோசுவா தன்னுடைய விசுவாசத்தை, தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை செயல்படுத்த துவங்குகிறார். அந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா வளரணும். அது 40 வயசுல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது 40ல, இது 80+. அவருடைய விசுவாசம் எடுத்து செல்லப்பட்டு வாழ்நாள் முழுவதிலும் வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி அடைந்து இப்போ அந்த விசுவாசம் எந்த ரேஞ்சுக்கு வந்து நிக்குது? ஹல்லேலூயா. அப்படி வளரணும். நம்மளும் எடுத்து போய் நிக்க கூடாது. நிறைய இடங்கள்ல சாட்சிக்கேடு இப்படி நடந்திருக்கு. நிறைய இடங்கள்ல எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார்.
எஸ், அது அந்த விசுவாசத்துக்கு முன்னால அவர் எத்தனை ஆண்டு கர்த்தரோடு தன்னுடைய விசுவாசத்தில் பழகி இருந்தார். என்னென்ன விஷயத்தெல்லாம் முதல்ல அவரு ஜெபம் பண்ணி இறக்கி காமிச்சார் இதுக்கு முன்னால. அதுக்கு நம்ம போறதே கிடையாது. எத்தனை ஆண்டுகள் அந்த விசுவாசத்தை வளர்ந்துருக்கிறாங்க, அதுக்கு போறதே கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே அதை போய் யோசிச்சுட்டு இது சாத்தியமில்லைன்னு போட்டு போயிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். விசுவாசத்தில் வல்லவர்களானார்கள். எபிரேயர்ல பார்க்கிறோம். விசுவாசத்தை பயிற்சி பண்ணி 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 அதுல வல்லவர்களானார்கள். ஆகவே நம்முடைய விசுவாசத்தில் கர்த்தர் பேரில் உள்ள விசுவாசத்தை, இதுக்கு அடிப்படையே என்ன? நாமும் நம்முடைய தேவனும் உள்ள ஐக்கியம். அந்த மீதி 10 பேருக்கு தேவன ஐக்கியம் இருக்கோ இல்லையோ, இந்த 2 பேரும் தேவனோடு சரியான ஐக்கியம் உள்ளவர், யோசுவாவும் காலேபும். ஆகவே இவங்களுக்கு தோன்றதெல்லாம் தேவன் தேவன் தேவன். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் கொடுக்க பிரியமா இருந்தா கொடுத்துருவார். இவங்கெல்லாம் என்ன பெரிய, எல்லாமே கர்த்தரை தான் முன்வைக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார், அவரை தான் முன்னால வைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய விசுவாசம் எதன் அடிப்படையிலா இருக்க வேண்டும்? ஆண்டவரோடுள்ள உறவின் அடிப்படையிலானதா இருக்கு. நீங்களா உங்க நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்களா மனுஷர் முன்னால சொல்லிக்கிட்டு ஆண்டவரை கேட்டா, ஐயா இப்படி இந்த தம்பி எனக்கு யாருன்னு தெரியலையே, இவரா இப்படியா சொன்னாரு, அப்படிலாம் இல்லையே, ஒழுங்கான ஜப வாழ்க்கையே கிடையாது, என்கிட்ட பேசுற பழக்கமே கிடையாது, அப்படி சொல்லிடக்கூடாது. அவரோடு உள்ள இந்த ஐக்கியம்தான், அந்த உறவு தான் நம்மள என்ன செய்யணும், அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு, ஆவிக்குரிய விசுவாச ரீதிக்கு எடுத்துட்டு போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசியுங்கள் 1ஆம் அதிகாரம், யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம் வரையிலும் உள்ள வேத பகுதி. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம் வரையிலும். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி அடுத்தது பாருங்க, நீ என்ன செய்யணுமா, அவர் சொல்றதெல்லாம், நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்க, மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன், எல்லைய சொல்றார். 4ஆம் வசனம் வாசிங்களேன். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்களுக்கு எல்லையாயிருக்கும். கிழக்க, வடக்க, மேற்க, தெற்க 4ஐயும் சொல்றார், அந்த எல்லைய சொல்றார். இப்ப யோசுவாவுக்கு ஆண்டவர் வேலையை கொடுக்கிறாரு. It is the commissioning of what he has to do. இன்னொரு விதத்துல சொன்னா ஜாஷ்வாஸ் மிஷன், ஜாஷ்வாவுடைய வேலை இதுதான் நீ செய்ய வேண்டியது. இந்த எல்லைய நீ என்ன செய்யணும், பங்கிட்டு கொடுக்கணும். இந்த எல்லைய, இவ்வளவு பெரிய தேசம், இதை ஃபுல்லும் நீ பங்கிட்டு கொடுக்கணும். தேசம் கண்ணில் காண்ற வரைக்கும் தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டார் மோசே. ஆனா அவர் அங்க மோசே எல்லையில மரித்து போனார். இப்ப நீ மீதியான இவங்களை கூட்டிட்டு போய் உள்ள பங்கிட்டு கொடுக்கணும், இதுதான் உன் வேலைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இனி நீ என்ன செய்யணும், இந்த வேலையை முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். முதல் காரியம் கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தை வாக்கு பண்ணுகிறார். நான் உன்னோடு இருப்பேன். இவ்வளவு நாள் கூட வந்த மாதிரியே இதுதான் இனிதான் வேலை, இனிதான் பயங்கரம்னா டெய்லி யுத்தம், வேற வேற கூட்டங்கள், வேற வேற குழுக்கள், இதுல ஏகப்பட்ட இந்த ஜனங்களுக்குள்ளேயே பிரச்சனை வரும். இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, யோர்தானுக்கு இந்த புறத்துல 2.5 கோத்திரம் உள்ள இடங்கள் பிடிச்ச உடனே அவங்க என்ன செஞ்சு, நாங்க இதுல இருந்துக்கிறோம்ட்டாங்க. அப்ப அங்க ஒரு புது இஷ்யூ வருது. இப்படி அவன் அங்கங்க உட்காந்துக்கிட்டா கடைசி வரைக்கும் பிடிக்கிறதுக்கு சண்டை போட வர்றது யாரு? இப்படி நிறைய இஷ்யூஸ் வருது, அதெல்லாம் தீர்க்கணும். பெரிய வேலை, மலைப்பா இருக்கு. அப்ப கர்த்தர் சொல்றது, நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல இருந்து அவர் துவங்குறார் வாக்குத்தத்தத்தை.
நான் உன்னோடு இருப்பேன். அதிலும் அவர் ஒரு அண்டர்லைன் பண்ணி காட்டுறாரு, மோசேயோடு இருந்தது போல. அல்லேலூயா. ஆமா ஆமா. பைபிள்ல எப்பவுமே யாருக்குமே மோசேயோடு இருந்தது போலன்னாலே ஒரு புது உற்சாகம். ஏன்னா மோசே கூட மட்டும் கர்த்தர் அவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட போல பேசினார். அவரே சொல்றார், நான் ஒரு சிநேகிதன்ட்ட பேசுற மாதிரி முகமுகமா பேசுறேன். ஐயோ, ஒரு புது உற்சாகம். மோசேயோடு இருந்தது போல நான் ஒரு புது உற்சாகம். இன்னைக்கு நமக்கு தேவையா அதாங்க. நீங்க என்ன பெரிய சிறிய காரியத்தை செய்தாலும் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கூட இருக்கிறாரா, அவர் கூட இருக்கிறாருன்றதை உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் செய்யறது வாட் எவர் இட் மே பி, எதுவா இருந்துட்டு போட்டோம், எதுவா இருந்துட்டு போட்டோம், அது நடக்கிற விதமா நடக்கட்டும். அவர் கூட இருக்கிறார், அவர் கூட இருக்கிறார். இதைத்தான் யோசுவாவுக்கு கர்த்தர் தைரியத்துக்காக முதல்ல அவர் சொல்றது, உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்தது இரண்டாவதாக 6ஆம் வசனத்திலே, ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். அதாவது இன்னொரு விதத்துல சொல்லுவோம்னா, you will accomplish the mission which is entrusted to you. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ நிறைவேற்றி முடிப்பாய். உன் வேலையை நீ நிறைவேற்றி முடிப்பாய். வாட் அ பிரிவிலேஜ் இட் இஸ். இது தேவ சமூகத்திலிருந்து கிடைக்கணும்னா, இந்த வார்த்தை நமக்கு கிடைக்கணும், எவ்வளவு சந்தோஷம். கொடுத்த வேலையை நீ முடிப்ப இந்த பூமியில அப்படின்னா, அல்லேலூயா. ஆமா, இது கர்த்தரால் மாத்திரம் தாங்க ஆகும். அது உங்க குடும்ப பொறுப்புகளா இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த உங்கள் திட்டங்களா இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை பற்றிய கனவுகளா இருக்கலாம், உங்களுடைய பிசினஸா இருக்கலாம். உங்களுக்கு கொடுத்த கர்த்தருடைய வேலையை செய்து முடிப்பீர்கள் என்பது தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தமான, அது எவ்வளவு அழகா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்றார், you will accomplish, you will accomplish. தொடர்ந்து அந்த வசனங்கள் வாசிங்களேன். அடுத்தது 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு தினமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இன்னும் 9ஆம் வசனமும் கூட நீங்க வாசித்து பாருங்க. இந்த 3வது பார்ட் அட்வைஸ் பார்ட், ஆலோசனை கர்த்தர் சொல்றது, காட்ஸ் கவுன்சிலிங். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, யாருக்கு ஆலோசனை, யாருக்கு ஆலோசனை? அப்ப இருக்கிறதுல சீனியர் மோஸ்ட். எனக்கு அது புரியவே இல்லை. யாரை கூப்பிட்டு, யாருக்கு இந்த நியாயப்பிரமாண வசனம் வாயை பிரியாது இருக்கட்டும், அதை கவனமா வாசி, அதன்படி நீ என்ன செய்ய வேண்டும், இதுக்கு நீ என்ன செய்யணும், ரிக்வயர்மெண்ட் என்னன்னா, இந்த வசனத்தை பிரியாதிருக்க வேண்டும். நியாயப்பிரமாண வசனம் தான் உனக்கு கைட்லைன். இந்த வசனத்தை உனக்கு ஃபெமிலியரா இருக்கணும், இது வாயிலையும் இருக்கணும். அப்படின்னா பேசணும், வாயில திறந்தாலே இந்த நியாயப்பிரமாண வசனம் தான் இருக்கணும். ஒரு சின்ன பிள்ளைக்கு, சண்டே ஸ்கூல் பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. யாருக்கு? சீனியர் மோஸ்ட் தலைவனுக்கு. நீங்க எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் இதுதான், எவ்வளவு பெரிய பெரிய ஸ்தாபகரா இருந்தாலும் இதுதான். ஆக கடைசி நேற்று தான் ரட்சிக்கப்பட்ட புதிய விசுவாசினாலும் இதுதான்.
எல்லாருக்கும் இதுதான். இந்த வசனத்தை மதியாத தன்மை நம்மை கரை கொண்டு சேர்க்காது. இந்த வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்கப்படவில்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பார். இந்த ஆலோசனையை பாருங்க, தியானிக்கணும், படித்து கொண்டிருக்கணும், அதுல என்ன செய்யணும், வலது இடது புறம் பிரியாது இருக்கணும், கவனமா இருக்கணும். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். You will succeed. You will succeed. அப்பொழுது நீ வெற்றியாவாய், வெற்றி பெறுவாய். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை வெற்றிக்கென்று அழைத்திருக்கிறார். அதற்கு என்னென்ன வழிமுறையோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறார். வசனத்தின்படி வாழ்கிற ஒரு உறுதிப்பட்ட வாழ்க்கையை எவ்வளவு வளர்ந்தாலும் நம்ம நிலை கொண்டிருப்போம் என்று சொன்னால், தீர்மானம் செய்வோம் என்று சொன்னால், இப்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை தான் யோசுவாவோட வாழ்க்கை. இப்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வருகிற குடும்பம் அறிக்கை செய்து சொல்லுகிறார்கள். இப்ப ஏன்னா ஒரு தடுமாற்றம் வந்து நிக்குது. மோசேயும் கடைசியில பேசினார், இவரும் கடைசியில ஜனங்கள்கிட்ட பேசினார். எல்லாம் நல்லா தான் பேசினார். மோசே தீர்க்க தரிசனம் எல்லாம் சொன்னார், எந்தெந்த கோத்திரம் எப்படி எப்படி இருக்கும் எல்லாம் பேசினார். ஆனா முடிவுல ஒரு இடத்துல கூட தன் குடும்பத்தை சாட்சியாக நிறுத்தி ஒரு இடத்துல சொல்ல. ஆனால் யோசுவா அதே போல பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃபீல் இவருக்கு வருது, என் குடும்பத்தை மாடலாக வைத்து நான் இவர்களுக்கு சவால் விட போகிறேன். யாரை சேவிப்பீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். என்னுடைய ஒருவேளை கடைசி பிரசங்கமாய் இது இருக்கலாம். கர்த்தரை சேவிப்பீர்களா என்று யோசுவா அங்கே பேசுகிறார். ஆண்டவரே, என்னை இதுவரை நடத்தி வந்திருக்கீங்க, என் குடும்பத்தை சாட்சியா நிறுத்திருக்கீங்க. இதே போல இந்த குடும்பங்களும் சாட்சியா இருக்கணும். அப்படி ஒரு அழகான தன் குடும்பத்தை தூக்கி சாட்சியா வைக்கிற நிலைமையிலான ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு 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 பரிசுத்தவானுடைய அந்த கன்க்ளூஷன் என்று சொல்வது, முடிவு என்று சொல்வது மிக அழகான நேர்த்தியான நிலைமையில் ஒரு சாட்சியோடு நிறைவு பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை சேவிப்பதே நம்முடைய தீர்மானமாக இருக்கட்டும். கர்த்தரை சேவிப்பு, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட பயிற்சி பெற்ற ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்வு நமக்கு சாட்சியாய் நம்முடைய வாழ்வை உற்சாகப்படுத்தட்டும். கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்துகிறவர் நீர். பலப்படுத்துகிற உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதியும். சிஷமாய் பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த ஆராதனை நாளிலே உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகள் தேவைகளோடும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், விண்ணப்பங்களோடும் வேண்டுதலோடும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் உடைய பிள்ளைகளை விசாரிங்க ஆண்டவரே. உம்முடைய ஆலய பிரகாரத்திலிருந்து உமது ஆசீர்வாதத்தினால் நிறைத்தவர்களை அனுப்புங்க. தேவ சமூகம் அவர்களோடு இருக்கட்டும். உடைய ஊழியக்காரன் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவ நன்மையின் பிரசனம் கூட இருப்பதாக. நல்ல சுகமும் ஆரோக்கியமும் பிள்ளைகள் வாழ்வில் கட்டளையிடப்படட்டும். ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டும். மகிமைக்குரியவராகிய கர்த்தரை ஒவ்வொரு நாளும் உயர்த்த பலப்படுத்தும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரமக்கே படைக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற எங்களுக்கு அன்பான எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற கரத்தின் உடைய சட்டையின் மறைவில் மறைத்து காக்க ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.